இந்தா கேளு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. ஹாய் நல்ல தம்பி. வாங்க வாங்க உட்காருங்க. டேய் பக்கத்து கோயில சூடா பொங்கல் போடுறாங்களா, போய் சாப்பிடுறா. பொங்கலா? ஆமா போ போ சீக்கிரம் போ. டேய் கீழ நாய் கடையில போய் நல்ல கடையில 2 டீ சாப்பிட்டோடா. அது டீயா? நீ உட்காரு. சொல்ல மறந்துட்டேன்டா. உன் கடையில இருந்து கால் பண்ணாங்கடா. 20 பேர் மொட்டை அடிக்கிறதுக்காக வெயிட்டிங்க. கிளம்பு கிளம்பு சீக்கிரம் கிளம்பு. இப்ப எதுக்கு இங்க எல்லாரும் வெளிய அனுப்பிச்சிட்டு இருக்கற? மச்சான் யாழ் வந்திருக்கடா. 4 வார்த்தை என்கிட்ட பேசணும், 5 நிமிஷம் தனியா இருக்கணும்னு நினைப்பா. சொல்ல முடியாது மச்சான். நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறதுக்காக முத்தம் கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பா. டேய் இது கடா டுட்டோரியல் ஆரம்பிச்சோம், புரிஞ்சுக்கடா. சீக்கிரம் கிளம்பு. கமான் டார்லிங். ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? லூசா நீ? நான் எதுக்கு வந்திருக்கேன் உங்ககிட்ட சொன்னா கை மேல கீழ பட்டுச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன் டார்லிங் டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதுன்னு சொன்ன ஆள்கிட்ட எல்லாம் நான் பேச வரல. நல்ல தம்பி, நான் உங்களை தான் பார்க்க வந்திருக்கேன், உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். என்ன ஓகே தானே? ஓகேங்க. அப்புறம் நல்ல தம்பி, ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வரலன்னு கவலைப்படாதீங்க. ஒரு 4-5 மாசம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா உங்க 2 பேர் முகராசி இருக்கே, கூட்டம் பிடிச்சிக்கும். சரி பாய். மச்சான் ஏன் சொல்றது கூட கரெக்டா தான் இருக்கு. நாமே ஒரு 4-5 மாசம் வெயிட் பண்ணக்கூடாது? நம்ம என்ன பிரசவத்துக்கார வந்திருக்கோம்? கூலி வச்சுக்கிட்டோம் போல. நம்ம மூஞ்சிக்கும் முகர கட்டிக்கும் யாரும் வர மாட்டாங்கன்னா அவன் குத்தி காமிச்சிட்டு போறான். ஓ அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாது தத்தியா இருக்கிறானே. இவனை நம்பி இவ்வளவு பெரிய டுட்டோரியல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த வயதை காப்பாத்து.